ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய Paytm ஆப் நாட் வொர்க்கிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய Paytm ஆப்பை ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓபன் ஆகாது. அப்படியே ஓபன் ஆகிட்டு உள்ள போனாலும் ஆட்டோமேட்டிக்கா பேக் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க உள்ள போயிட்டு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹேங் ஆகும். இது போல பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய Paytm லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வராது. இந்த ஓடிபி வராம இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து Paytm ஆப் நாட் வொர்க்கிங் ப்ராப்ளத்துக்கும் இப்போ ஓடிபி நாட் ரிசீவ்டு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆப் ஒர்க் ஆகல அப்படின்னாலே நீங்க வந்து காமனா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது, இப்போ வந்து உங்களுக்கு சரியா வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க. இன்டர்நெட் கனெக்ஷன்ல எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஆப் வந்து சரியா ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியோ அல்லது நீங்க ரீஸ்டார்ட் கொடுத்தோ நீங்க வந்து திரும்ப ஆன் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஆப் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் Paytm சர்வர்லாம் சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து பாருங்க Paytm சர்வர்ல எதனா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல Paytm ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகாது. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. Paytm ஆப் வந்து நமக்கு மட்டும் ஒர்க் ஆகலையா, எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு. இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால கூட வந்து பாத்தீங்கன்னா வரலாம். இல்ல ஆப் சைட்ல எதனா ப்ராப்ளத்தினால கூட வந்து பாத்தீங்கன்னா வரலாம். ஓகே, இப்போ நீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ல Play Store ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Play Store ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா மேல வந்து சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து Paytm சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து Paytm சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க Paytm சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Paytm ஆப் வந்து வரும். இப்போ வந்து பாருங்க Paytm சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய Paytm ஆப் வந்து அப்டேட் வந்து கேட்கும். இப்போ எனக்கு வந்து பாருங்க அப்டேட் வந்து கேட்கல, ஓப்பன் சொல்லிட்டு கேக்குது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா மறக்காம Paytm ஆப் வந்து அப்டேட் வந்து பண்ணிருங்க. நீங்க வந்து உங்களுடைய Paytm ஆப்பை அப்டேட் பண்ணாம பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய Paytm ஆப் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிருங்க. நீங்க வந்து அப்டேட் பண்ணாதான் இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து அப்டேட் ஆகும். ஓல்டு வெர்ஷனை பயன்படுத்தும் போது உங்களுடைய Paytm வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒர்க் ஆகாது. அதனால மறக்காம அப்டேட் வந்து பண்ணிருங்க. இப்போ நீங்க அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இந்த மொபைல் ஆப்ஸை கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வருது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த ஆப்ஸ் எல்லாமே நான் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Paytm ஆப் வந்து இருக்கும். இப்போ அந்த Paytm ஆப் எங்க இருக்கோ அந்த Paytm ஆப்பை பார்த்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க Paytm ஆப் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த Paytm ஆப்பை கிளிக் பண்றேன். Paytm ஆப்பை கிளிக் பண்ணும்போது ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு சில மொபைல்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள தான் கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்ச்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டோரேஜ் இருக்கு. ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ ஸ்டோரேஜ் Paytm சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா இருக்கு. கிளியர் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்படி வந்து வரும். இதுல கிளியர் ஆல் டேட்டா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிளியர் கேட்ச் டேட்டா கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இதுல கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். கிளியர் ஆல் டேட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். டெலீட் ஆல் டேட்டா சொல்லிட்டு இதுல வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல எப்படி கேட்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டேட்டாவை கிளியர் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க என்னுடைய டேட்டா வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக் வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதே பேஜ்ல உங்களுக்கு ஆப் பர்மிஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஆப் பர்மிஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆப் பர்மிஷன்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இப்போ பர்மிஷன்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அலோ பண்ணாம இருக்கும். இப்போ வந்து இதுல முக்கியமான பர்மிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து அலோ வந்து பண்ணிக்கோங்க. முக்கியமா இதுல வந்து எஸ்எம்எஸ் பர்மிஷனுக்கு வந்து அலோ வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எஸ்எம்எஸ் பர்மிஷன் வந்து நான் அலோ வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து எஸ்எம்எஸ் பர்மிஷன் அலோ பண்ணாதப்போ நீங்க வந்து உங்களுடைய Paytm லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வராது. ஓடிபி வந்து ரிசீவ் ஆகாது. அதனால அலோ வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதுல அது போல வந்து பாருங்க இதுல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பர்மிஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து அலோ வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து அலோ வந்து பண்ணிக்கிறேன். இது போல முக்கியமான பர்மிஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அலோ வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அலோ பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஆப் இன்ஃபோ பேஜ்ல இப்போ வந்து பாருங்க அதர் பர்மிஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து எல்லா மொபைல் டிவைஸ்லயும் கொடுத்திருப்பாங்கன்னு தெரியல. இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. அதர் பர்மிஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க இதுல சர்வீஸ் எஸ்எம்எஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சர்வீஸ் எஸ்எம்எஸ் அப்படின்றது வந்து டிக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. எஸ், சர்வீஸ் எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க இது வந்து மேல டேனி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வராது. ஆல்வேஸ் அலோ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் சர்வீசஸ் வந்து கரெக்டா ஆக்டிவ்ல இருக்கும். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும்.
இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருந்தா நீங்க வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்டின்னா விட்டுருங்க. ஓகே இப்ப நான் பேக் வந்துடுறேன். இப்ப நான் பேக் வந்துட்டேன். டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்ப பேக் வந்துட்டு இப்ப நீங்க வந்து உங்களுடைய Paytm ஆப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. இப்ப வந்து உங்களுக்கு Paytm ஆப் வந்து நீங்க லாகின் பண்ணி பயன்படுத்தும்போது உங்களுக்கு வந்து Paytm ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து ஒர்க் ஆகும். இப்ப நான் வந்து இதுவரைக்கும் சொன்ன சொல்யூஷன்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய Paytm ஆப் வந்து ஒர்க் ஆச்சான்னு சொல்லிட்டு பாருங்க. அப்பயும் ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய Paytm அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இப்ப நீங்க Paytm லாங் பிரஸ் பண்ணிட்டு இப்ப இதுல வந்து பாருங்க ஐ பட்டன் இருக்கு. ஐ பட்டன கிளிக் பண்ணுங்க. இப்ப ஐ பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆப் இன்ஃபோ பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல அன்இன்ஸ்டால் சொல்லிட்டு இருப்பாங்க. அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணி நீங்க வந்து அன்இன்ஸ்டால் குடுத்துருங்க. இப்ப நான் வந்து ஓகே குடுத்துறேன். அன்இன்ஸ்டால் நௌக்கு வந்து ஓகே வந்து குடுத்துறேன். ஓகே குடுத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து Paytm ஆப் வந்து சக்சஸ்ஃபுல்லா அன்இன்ஸ்டால் வந்து ஆயிடும். இப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து திரும்ப ரீஇன்ஸ்டால் வந்து பண்ணுங்க. ஓகே இப்ப நான் வந்து Play Store ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஐகான்ல நான் வந்து Paytm சொல்லி டைப் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப Paytm ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். இப்ப இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இப்ப நீங்க வந்து உங்களுடைய Paytm ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே இப்ப நான் வந்து Paytm ஆப் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனுக்கு அலோ குடுத்துருங்க. ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து இதுல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே இப்ப நான் வந்து இப்போ என்னுடைய Paytm அக்கவுண்ட்க்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க எஸ்எம்எஸ் பர்மிஷனுக்கு அலோ பண்ண சொல்றாங்க. ஓகே இப்ப இது போல கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷனுக்கும் அலோ வந்து நீங்க குடுத்துருங்க. நம்ம வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி இப்ப Paytm ஆப் டேட்டா கிளியர் பண்ணும்போது நம்ம வந்து ஆப் இன்ஃபோல போயிட்டு பர்மிஷன்க்குலாம் எனேபிள் வந்து பண்ணோம். இப்ப நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அது திரும்ப வந்து டிசேபிள் ஆயிட்டு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பர்மிஷன்லாம் இப்ப வந்து அலோ பண்ண சொல்லுது. இப்ப வந்து எஸ்எம்எஸ் பர்மிஷன்லாம் இதுல வந்து அலோ பண்ண சொல்லல அப்படின்ற பட்சத்துல நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து Paytm குள்ள போயிட்டு ஆப் இன்ஃபோல போயிட்டு நீங்க வந்து எஸ்எம்எஸ் பர்மிஷன்லாம் அலோ வந்து குடுத்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து எஸ்எம்எஸ் பர்மிஷன்லாம் சரியாக அலோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சரியா வந்து ரிசீவ் ஆயிடும். இப்போ வந்து உங்களுக்கு அப்பவும் ஓடிபி வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து நெக்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய மொபைல்ல எஸ்எம்எஸ் ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபில் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்ப எஸ்எம்எஸ் ஸ்டோரேஜ் நிறைய மெசேஜ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு அதாவது உங்களுடைய Paytm அக்கௌண்ட்கான இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க வந்து சரியா ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது டேட்டாக்காக மட்டும் ரீசார்ஜ் வந்து பண்ணுவீங்க. எஸ்எம்எஸ்க்காக ரீசார்ஜ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அவுட் கோயிங் எஸ்எம்எஸ், இன்கமிங் எஸ்எம்எஸ் எல்லாம் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எஸ்எம்எஸ் பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வந்து எஸ்எம்எஸ் பேக்க ஆக்டிவேட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல ஓடிபி வந்து ரிசீவ் ஆகாது. ஓடிபி அப்படியே வந்தா கூட நீங்க உள்ள போயிட்டு பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபைடு வந்து ஆகாது. இப்ப நீங்க அதனால எஸ்எம்எஸ் பேக்க ஆக்டிவேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வரும். நான் இதுவரைக்கும் சொன்ன சொல்யூஷன் எல்லாமே நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா. இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ஓடிபி வந்து வந்துருச்சு. ஓடிபி வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து வரும். ஆட் யுவர் பேங்க் அக்கவுண்ட் ஃபார் யுபிஐ பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு. இப்போ இது வந்து பாருங்க நமக்கான பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வராது. டைரக்ட்டா வந்து பாருங்க Paytm ஆப் உள்ளே போயிடும். ஓகே இப்போ நான் இந்த பேஜ்க்கு இன்னொரு வழியில வரலாம். அது எப்படி வரது சொல்றேன் நானு. ஓகே இப்போ வந்து பாருங்க நான் Paytm ஆப் உள்ள வந்துட்டேன். Paytm ஆப் உள்ள வந்துட்ட பிறகு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க லிங்க் பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. லிங்க் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க லிங்க் பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல ஆட் எ பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. பிளஸ் போட்டு ஆட் எ பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. ஆட் எ பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வந்துரும். ஆட் யுவர் பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஃபார் யுபிஐ பேமெண்ட் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து உங்களுடைய பேங்க் எங்க இருக்கோ நீங்க தேடி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து உங்களுடைய பேங்க்ஸ தேடுறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா மேல வந்து பாப்புலர் பேங்க்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுடைய பேங்க் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப இதுலயும் இல்ல அப்படின்ற பட்சத்துல மேல வந்து பாருங்க என்டர் த பேங்க் நேம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து உங்களுடைய பேங்க் நேம் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. இப்ப நான் வந்து என்னுடைய பேங்க் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வந்து பேங்க் நேம டைப் பண்ணும்போது ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து வரும். இப்ப நீங்க டைப் பண்ணக்கூடிய அந்த பேங்க் வந்து இதுல வந்துச்சான்னு பாருங்க. உங்களுடைய பேங்க் வந்து கீழ வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே இப்ப நான் வந்து என்னுடைய பேங்க் நேம டைப் பண்ணிட்டு இந்தியன் பேங்க் சொல்லிட்டு எனக்கு வந்து வந்துருச்சு பாருங்க. இப்ப வந்து இதை கிளிக் பண்றேன். என்னுடைய பேங்க் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்ப வந்து ஃபைண்டிங் யுவர் அக்கவுண்ட் சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. இப்ப வந்து பாருங்க எஸ்எம்எஸ் வழியாக வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகணும். அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைடு வந்து ஆகும். வெரிஃபை ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ வந்து உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஓகே இப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னொரு பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கீழ செட்டிங்ஸ்ல யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு பேமெண்ட் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட் பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு நீங்க இந்த பேஜ்ல இருந்து உங்களுக்கான பேங்க் அக்கவுண்ட் நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து பாருங்க என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இது போல வந்து பாருங்க நீங்க மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய Paytm ஆப் வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு வந்து சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பாருங்க சரியா வந்து ஒர்க் ஆகும். இப்ப நம்ம வந்து Paytm ஆப் நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும், ஓடிபி ரிசீவ்டு ஆகாததுக்கான சொல்யூஷனையும் பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு Paytm அக்கவுண்ட்ல எதனா பிரச்சனை இருக்கு, யுபிஐல எதனா பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து Paytm கஸ்டமர் சப்போர்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ அங்க போய் கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.